ஹலோ, ஐம் காயத்ரி கர்ணா. இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சமான கதை. சிவராமகிருஷ்ணன் அண்ணாவோட கதைகளில் இந்த கதையை நான் கேட்டிருக்கேன். அந்த காலத்தில், அதாவது மேற்கு வங்காளத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி டாய்லெட்டெல்லாம் அதிகமாக இல்லாத காலகட்டத்தில் மோஸ்ட்லி எல்லோரும் பொது வெளியில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு அம்மா இந்த மலம் கழிவுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, கூடையில் எடுத்து கொண்டு போய் கொட்டுற தொழிலாளிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்படி எடுத்து போட்டுட்ருக்காங்க. அப்போது ஒரு குட்டி பையன் ஓடி அவங்க காலில் விழுகிறான். அப்போ அவன் விழுகிறப்போ கூட இருக்கிற மற்ற நபர்கள் எல்லாம் ஓடி வர்றாங்க. அந்த பையனை தரன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க. உனக்கு அறிவு இருக்கா, அவங்க காலில் போய் விழுகிற, அவங்க ஒரு துப்புரவு தொழிலாளி, அதுவும் இப்படி அசிங்கத்தால் எடுத்து போட்டுட்ருக்காங்க, அவங்க காலில் போய் விழுகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் ஆச்சரியமாக இருக்கும். என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைய பார்த்துக்கிறவளே தாயாக நம்ம போற்றி காலம் பூரா வணங்கிட்டு இருக்கோம். இப்படி சமூகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரோட கழிவுகளையும் அவங்க எடுக்கிறாங்க. அவங்க தான் நான் கும்பிடக்கூடிய காளி அப்படின்னு சொன்னார். அவர் யார் தெரியுங்களா? சுவாமி விவேகானந்தர் அவர்கள். இந்த பதிவை கேட்டதுக்கு அப்புறம் விவேகானந்தர் மேலே இருந்த என்னுடைய அன்பும் பெரிய மனப்பான்மையும் அதிகமாகி போனது. இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.